இந்த ஃப்ளாட்லன்ஸுங்கிறது என்ன மாதிரி ஏஜ் குரூப்புக்கு நடுவில் வர வாய்ப்பு இருக்குது டாக்டர்? யங்ஸ்டர்ஸ்க்கும் இது காமனாக வந்துட்டு இருக்கா இப்போ? இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் டென்ஷன், படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டென்ஷன் பதட்டத்திலே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு அதிகப்படியாக இதில் பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஒர்க் நேச்சர், ஒர்க்கிங் பீப்புள்ஸ் தான் இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. அவங்களோட ஒர்க் நேச்சரே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டே இருப்பாங்க, முடிக்கணும், டார்கெட்டிங் பீரியட் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் மேலே தான் இருக்கும், அவங்களோட ஒர்க் மேலே தான் இருக்கும். அப்போ அவங்க ஹெல்த் பற்றி அவங்க யோசிக்கிற டைம் ரொம்ப கம்மியாயிடும். ஹெல்த் பற்றி யோசிச்சா தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இது கம்மியாகுது அப்படிங்கிறப்போ அதோட இம்பேக்ட் நம்மளோட ஹெல்த்தில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது மேஜராக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், முக்கியமாக ஒர்க்கிங் பீப்புள்ஸ் தான் இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. இதுக்கப்புறம் இப்போ ஏஜ் பீப்புள்ஸ்க்கு பெருசாக ப்ராப்ளம் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் இருக்கும். ஏன்னா இவ்வளோ வருஷமாக அவங்க என்ன டயட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அது ஒரு மேஜர் ரீசன். ஏன்னா இப்போ ஹெல்தி டயட் நம்ம சொல்கிறோம். இப்போ யார் என்ன டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்மளால கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. ஃபாஸ்ட் லைஃப்பில் அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம 50+ 60+லாம் வரும்போது அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க, வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பட் அவங்க ஃபுட் எப்படி எடுத்துக்கிறாங்க? ஒர்க்கிங் விமன் அவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகிறாங்களோ அதை தான் இவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா வேகமாக அவங்களும் அவங்களோட ஒர்க்குக்கு போகணும், அவங்களோட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரத்துலேயே அவங்களோட குக்கிங்கை முடிச்சிடணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ அந்த கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணலாம், சிம்பிளாக என்ன பண்ணலாமோ அதுதான் அவங்க யோசிப்பாங்க. இன்றைக்கி நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஒர்க்கிங் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு வெரைட்டி ரைஸஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி ஆயில் ஃபுட்டு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ரொம்ப ஈஸியாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை ஒரு சிப்ஸ் இதை எடுத்துட்டா போதும், நம்மளுக்கு அதுவே போதும், டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இதுதான் இப்போ மேஜர் ப்ராப்ளமே. ஸோ இது ஆல் ஏஜ் குரூப்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் விமன்